வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இங்கே மேலே போட்டிருக்க தலைப்பை பாருங்கள். நான் உங்களை எதுவுமே சொல்ல போகிறதில்ல. இந்த 5 கோவிலில் எந்த கோயிலோ ஒரு கோயிலுக்கு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்தாலோ எங்கே இருந்தாலோ கண்டிப்பாக இந்த மகா சிவராத்திரிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோ இல்லை ஒரு தடவை சுற்றிட்டோ வாங்க. இது உங்களுக்கு உங்கள் வாழ்நாளில் 1000 தடவை ஈசனை வணங்கின புண்ணியம் கிடைக்கும். இதை நான் சும்மா சொல்லலைங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இதை நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட கேட்டாலும் சரி, மகான்கள்கிட்ட கேட்டாலும் சரி, எல்லாருமே இதை உண்மைன்னு ஒத்துப்பாங்க. இந்த கோவிலை நான் கடைசியாக சொல்ல போகிறதில்ல, முதல்லையே சொல்லிடுறேன். ஆனால் அதில் என்ன ஒளிஞ்சிருக்குன்றதை கடைசியாக சொல்கிறேன். முதல் கோவில் திருவாரூர் தியாகேசர், 2வது திருவெற்றியூர் வடிவுடையம்மன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 3வது திருக்கடையூர் அமிர்தகண்டேஸ்வரர், 4வது கோயில் உத்தரகோச மங்கை, 5வது பட்டீஸ்வரம். இந்த 5 கோயிலில் எது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கோ முதல்ல நாளைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு போயிட்டு வந்துட்டு கூட மீதியை முழுமையாக கேளுங்க. உங்களுக்கு நிறைய ஆச்சரியம் இருக்குது. நீங்கள் இதை கேட்டிங்கன்னா விடமாட்டீங்க. நான் தொடர்ச்சியாக சொல்லும்போது சில நேரம் என்னுடைய தொண்டை சரியில்லைனாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே நான் உட்காந்து தனியாக உங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக முழுமையாக கேளுங்க. முதல் கோவில் திருவாரூர் தியாகேசர், தியாகத்தின் ராஜா. இவர் தான் உலகத்துக்கு ராஜா. ஏன்? அதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. இவர் 33 ஏக்கரில் இந்த கோயில் இருக்குது. 9 ராஜகோபுரம், 80 விமானம், 96 அடி உயரம் ஆழித்தேர், 13 பெரிய மண்டபம். இது முக்தி தலம். இங்கே தான் வீதி விடங்கர் அப்படின்ற ஒரு சிலை இருக்குது. இந்த சிலை தேவலோகத்திலேருந்து வந்தது. விடங்கர் சிலை அப்படின்னா ஒளிப்படாத சிற்பம். யாருமே இதை செதுக்க முடியாது, தானாக கிடைச்சாதான் உண்டு. அது தேவலோகத்திலேருந்து வந்ததுக்கு அத்தாரிட்டி இருக்குது. திருவாரூர் தியாகராசர் ராஜா அப்படின்னா ராணி யார்? கமலாம்பிகை தாயார் தான். இடுப்பில் கை வச்சுட்டு ராணி மாதிரி இருப்பாங்க. அவ்வளோ ஒரு கம்பீரம். இந்த தியாகேசரை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இங்கே பிறவிப்பணி நீங்கிடும். இங்கே தேவலோகத்திலேருந்து வந்த விடங்கலிங்கம் இருக்குது. அதை கொண்டு வந்து வச்சது முசுகுந்த சக்கரவர்த்தின்ற ஒரு அரசர். அவருக்கும் தேவலோகத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. அடுத்தது, இங்கே எத்தனை லிங்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியம் வரும். 365 லிங்கம் இருக்குதுங்க. என்னது, ஒரு வருஷத்துக்கு உண்டான லிங்கமாக? இங்கே அவ்வளோ சக்தி இருக்கிறதுனால தேவலோகத்துலேருந்து யார் வந்தாலும், இந்திரனோ பிரம்மாவோ இல்லை அம்பாளோ யாராக இருந்தாலும் அவங்க ஒரு லிங்கத்தை உருவாக்கிடுவாங்க, வணங்குவாங்க. இதனால தான் இங்கே 365 லிங்கம் இருக்குது. உலகத்திலேயே பெரிய கோயில் முக்தி தலம். 2வது விஷயம் திருமால் மூச்சு விடும்போது அவர் மார்பு மேலே ஏறி நின்று இறைவன் நடனமாடிய இடம். பாருங்கள், எவ்வளோ பெரிய அதிசயம் இருக்குது. பார்வதி தேவி சிவனை பூஜித்த ஸ்தலம். பிறக்க முத்தி தரும் திருவாரூர் அப்படின்னா பிறக்கும்போது அடுத்த பிறப்பில் நம்மளுக்கு நல்ல பிறப்பு கிடைக்கும் இங்கே போனால். இது நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. நம்ம ஏன் இந்த கோயிலுக்கு போகிறோன்னா, இந்திரன், நாயன்மார்கள், தேவலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே சிவனை பார்த்து நல்லா பேசிட்டு போயிருக்காங்க. பாருங்கள், அம்பாலும் இங்கே நடமாடி இருக்காங்க, சிவனும் நடமாடி இருக்கார், நாயன்மார்களும் போயிருக்காங்க. மன்மதனும் இங்கே சாப விமோசனம் வாங்கிட்டு போனார். தேவர்கள் அடிக்கடி போகிற ஒரு இடம். எவ்வளோ பெருமை வாய்ந்த இடம் பாருங்கள். இங்கே 2 வழி இருக்குது. ஒரு பக்கம் கிழக்கு வாசல், வடக்கு வாசல்னு. இதில் உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த அம்பாள் பூஜித்த லிங்கமும் இங்கே இருக்குது. இது இல்லாமல் யமன் இருக்கார் இல்லையா, அவர் பூஜை செஞ்ச இடமும் இங்கே இருக்குது. யமன் எதுக்காக இங்கே உட்காந்து பூஜை பண்ணார்? மார்கண்டையனை ஈசன் எட்டி உதச்சி யமனை மிரட்டினார் தெரியுமா? என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த வித தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அப்போது யமன் பயந்து போயிட்டு இனிமேட்டு நான் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன்னு சொன்னார். அது
யமன் வந்து இங்கே வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட இடம். மன்னிப்பு கேட்ட இடத்துல தவறு செய்ய மாட்டார். அப்போ நமக்கு இரவாத வரம் கிடைச்சணும். இது ஒரு தேவ ரகசியம். இவர் ராஜா தனியாலாம் வீதி உள்ளா போக மாட்டார். இவர் கூட 8 பூதகணங்கள் கூட வருவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க. சுந்தரர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து தேவலோகத்தில் இவர் கூட இருந்தவர் தான், ஈசன் கூட. இவருக்கு பூ கட்டி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணவர். ஈசனுக்காக தான் பூமியில் பிறப்பெடுத்தார். இவர் பறவை நாச்சியார் கூட சண்டை போட்டுட்டார், அவருடைய 2வது மனைவி. இதுக்காக ஈசன் வந்து நீ ஏன்பா அவங்க கூடலாம் சண்டை போட்ட அப்படின்னு இங்கே தான் வீதி வழியாக இவங்க 2 பேரும் பேசிட்டு போகிறது. தூது போய் அந்த அம்மா கிட்டே போயிட்டு விட்டுடுமா, அவன் இனிமேட்டு பண்ண மாட்டான் அப்படின்னு தன்னுடைய நண்பனுக்காக மன்னிப்பு கேட்ட இடம் எல்லாமே இந்த ஊரில் நடந்திருக்குதுங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், சிவன் ஒவ்வொரு இடத்துலையும் அனுபவித்து வாழ்ந்திருக்காருங்க. 4 நாயன்மார்களுக்கு முக்தி கொடுத்துருக்காரு இதே இடத்துல. இந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நிதானமாகனா ஒரு 4 நாள் ஆகும். வேகமாகனா ஒரு 2 நாளில் சுற்றிட்டு வரலாம். அப்படின்னா எவ்வளோ பெரிய கோவில் பாருங்கள். இங்கே இருக்கிற யமன் வந்து எப்படி இருப்பார்னா பசு வடிவில் இருப்பார். ஏன் பசு வடிவில் இருக்கிறாரு? இதுக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு கதை இருக்குது. இந்த மனுநீதி சோழன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் கூட யாராவது தவறு செஞ்சால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்னாரு. தன்னுடைய மகன் தவறு செய்தான்னும் போது அவர் தண்டனை கொடுத்தாரு. அப்போ வந்து ஒரு தேவர் வந்து சொல்கிறாரு, நீ மகன் கூட பார்க்காம தீர்ப்பு சொல்லியிருக்கிய அப்படின்னு சொன்னார். அந்த பெல் அடிச்சது தெரியுமா, அந்த பசு வந்து வேறு யாரும் இல்லைங்க, நம்ம யமதர்மராஜா தான். இதை சோதிக்கிறதுக்காக தான் மனுநீதி சோழன்கிட்ட வந்து அவர் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்காரு. இது வந்து எத்தனையோ ஆண்டுகளை கடந்ததாக இருக்கும். அதனால தான் மனுநீதி சோழன் அந்த பசு இந்த 2த்தையும் விளக்குறதுக்கு தான் யமனிங்க பசு வடிவில் இருக்கிறாரு. இதெல்லாம் அங்கே இருக்கிற கல்வெட்டில் இருக்குது. இங்கே இருக்கிற சரஸ்வதி வீணையே கிடையாது. ஏன்னா இந்த கோயிலை சும்மா விடுவாங்களா, இவ்வளோ சக்தி இருக்குதுன்னும் போது அவங்களும் ஒரு ஓரம் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வடக்கு வாசல் வழியாக தான் எல்லா மக்களும் கோயிலுக்கு வருவாங்க. கிழக்கு வாசல் இவர் போகிற இடம். யார்? நம்மளுடைய ஈசன் ராஜா இல்லையா, அவர் போகிற இடம். அந்த இடத்துல யாரும் வரமாட்டாங்க. இன்னொரு ரகசியமாக இருக்குங்க. கிழக்கு வாசலில் இவர் போகிறாருன்னும் போது மக்கள் வடக்கு வாசல் வழியாக வராங்க. ஏன் இறைவன் வந்து வடக்கு வாசல் வழியாக போக மாட்டார் அப்படின்னா, தேவலோகத்திலேருந்து வந்த அந்த விடங்கலிங்கம் இங்கே தானே இருக்குது. இதை எப்படியாவது எடுத்துகிட்டு போனோன்னு இங்கே தான் ஒரு ஓரமாக இந்திரன் நின்றுட்டுருக்காரு. அது எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போவார். அதுக்காக தான் ஈசன் அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் போகிறாரு. நிறைய தேவர்கள் இறைவன்கிட்ட விவாதம் பண்ணுறதுக்கு இந்த கோயிலுக்கு வராங்க. இந்த கோயில் வந்து 4 யுகங்களை கடந்தது. 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 4 யுகங்களை. கிட்டத்தட்ட நம்ம கம்மியாக சொன்னால் கோவில் படி ஒரு 5000 6000 வருஷம் பழமையான இது. எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாருங்களேன். நம்ம ஒரு தெரிஞ்சவங்களை பார்க்க போகிறத விட இறைவன் வாழ்ந்த நடமாடின உட்காந்து சிரித்து பேசியிருப்பார். சுந்தரர் கூட மகிழ்ந்திருப்பார், தாயார் கூட பேசியிருப்பார். இப்படிப்பட்ட இடங்கள்லாம் நம்ம பூமியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் குறிப்பிட்டு இந்த 5 கோவிலில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த முதல் கோவிலை பற்றி சொல்லிட்டேன். இது நீங்கள் அந்த கோவிலுக்கு காலை எடுத்து வச்சிங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு அங்கேருந்து ஆற்றல் கிடச்சிட்டே இருக்கும். ஈசன் வந்து 1 நாள் 2 நாள் இருந்துட்டு போலங்க. கொஞ்சம் பெருங்காயத்தை ஒரு டப்பாவில் வச்சு மூடிட்டு கொஞ்ச நாள் திறந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எத்தனையோ நாள் வாசனை வரும். இந்த ஈசன்லாம் பல யுகங்களாக அங்கேயே வாழ்ந்திருக்காரு. ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு பேர் இந்த கோயிலுக்கு. அப்படின்னா அவருடைய வாசமும் மூச்சு காற்றும் அங்கேயே தானே இருக்கும். அப்போ அது எவ்வளோ பெரிய சக்தி பவர் இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் தவற விடாதீங்க. ஒருவேளை இன்றைக்கி போக முடியலன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் போயிட்டு அந்த இடத்துல கண்டிப்பாக உட்காந்து இந்த இடத்துலலாம் ஈசன் நடந்திருக்காரு, எவ்வளோ நம்மளுக்கு கொடுப்பனை இருந்தால் இந்த இடத்துல நம்ம உட்கார்ற அளவுக்கு ஒரு
சக்தியை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சி பாருங்களேன். உங்களுக்கு இந்த ஆச்சரியங்க பயங்கரமாக இருக்கும். வைப்ரேஷனும் நல்ல இதுவாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நேரம் கிடைக்கும்போது போங்க. அடுத்த கோயிலை பற்றி சொல்கிறேன். அடுத்த கோயில் திருவொற்றியூர் வடிவுடையம்மன். எல்லாருக்குமே தெரியும் இது. ஏன்னா அங்கே இருக்கிற சிவனை பற்றி மாத்திரம்தான் உங்களுக்கு தெரியாது. இவர் ஆதி காலத்தில் இருந்தவர். அதாவது பிரளயம் ஏற்படும் போது முன்னாடியே இருந்தவர். பிரளயத்தில் இந்த ஈசன் ஒரு விருப்பத்தை கேட்டார். இந்த கோவில் மாத்திரம் எனக்கு வேணும், இதை அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அழிக்கிறது. ஆனால் அவரே கொஞ்சம் ஒத்திப்போ அப்படின்னு சொல்லிட்டு திருவொற்றியூரை மாத்திரம் ஓரமாக ஒத்திப்போ சொல்லிட்டார். அந்த ஒத்திப்போன்றது சொன்னது நம்ம ஈசன். அவர் மதிப்பானவர். திருவொற்றியூர் அது ஒத்தி போனதுனால திருவொற்றியூர்னு பேர் வந்தது. இப்போ இந்த கடவுள் ஆதி காலத்தில் படம்பக்கநாதர் அப்படின்னு பேர். இதுவும் யுகங்களை கடந்ததுங்க. எவ்வளோ ஆச்சரியங்கள் நம்ம ஊர்லேயே இருக்குது பாருங்கள். பிரளயத்து போது உலகமே அழியும், ஆனால் ஈசன் விரும்பி ஒத்திப்போன்னு சொன்னதுனால இது பிரளயத்துலேயும் அழியாமல் இருக்குது. எத்தனை பேரை பார்த்துருக்கோம், எத்தனை விஷயங்க இந்த கோயிலில் நடந்திருக்கும். கேட்க கேட்க எனக்கு பிரமிப்பாக இருக்குது. சரி, இங்கே அப்படி என்ன நடந்தது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வடிவுடை அம்மன் இருக்காங்கல்ல, இந்த சிலையை செதுக்குன சிற்பி இருக்கார, அவர் அவங்கள போலவே ஒரு 2 சிலையை, அதாவது மொத்தம் 3 சிலையை செஞ்சிட்டாரு. இந்த 3 சிலைக்கும் சக்தி வந்துருச்சு. 3 பேரையும் ஒரே இடத்துலையும் வைக்க முடியாது. அதனால் ஈசன் 3ஐயும் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு கோயிலில் வைக்க சொல்லிட்டாரு. இதுதான் வடிவுடை, கொடியுடை, இடையுடை. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணுன்னா கூகுளில் ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த 3 கோயிலுக்கும் ஒரே நாளில், அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தால் அதிக ஆற்றலும் சக்தியும் நீங்கள் எதை நினச்சி போனீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறுதுங்க. இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 கோயிலையும் தவறிடாதீங்க. ஈசன் விரும்பின இடத்துல ஈசன் எப்படி உட்காராமல் இருப்பார்? இங்கே அவர் சந்தோஷமாக உட்காந்துருக்காரு. இவர்கிட்ட நந்தி தேவர் எனக்கு ஒரு நீங்கள் நடனம் ஆடி காமிக்கணும் போது பத்ம தாண்டவம் ஆடி காமிச்சிருக்காரு. அதை ஆடின இடம் இதான். 27 நட்சத்திரங்களுக்கு 27 லிங்கங்க இங்கே இருக்குது. அந்த 27 லிங்க உருவில் இருக்கிற நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரக்காரங்க வணங்கினா அவங்களுக்கு ஜென்ம பாவம் நீங்கிடும். சுந்தரரையும் முதல் மனைவி சங்கிலினாச்சாரியம் இந்த இடத்துல தான் திருமணம் செஞ்சு வச்ச இடம். அதுவும் இங்கே ஸ்தல மரம் ஒன்று இருக்குது, அந்த மகிழ மரம். அதுக்கு அடியில் தான் இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சார். மகிழ மரம் இருக்கிற இடம் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும். ஈசனுக்கு அப்போ இது ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க திருமணம் இங்கே தான் நடந்தது. இன்னொரு விஷயமாக நடந்திருக்கு. கண்ணகி தன்னுடைய கணவன் கோவலனை இழந்துட்டாங்க. அந்த ராஜா அவரை கொன்னுட்டார். அந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் மதுரையை எரிச்சிட்டு அவங்க நேராக சிவன்கிட்ட, இங்கே தானே இருக்காருன்னு சொன்ன அவர்கிட்ட நீதி கேட்கறதுக்காக வந்தாங்க. சிவனுக்கு அவங்கள பார்த்ததுமே பாவமாக இருந்தது. இவங்களை எப்படி அடக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசித்தார். ஏன்னா இவங்களோட அந்த கோபம் ரொம்ப பயங்கரமானது. அதனால் அவங்கள ஒரு கிணத்துக்குள்ளே போக வச்சு அந்த கிணற்றை மூட வச்சிட்டாரு. அந்த அம்மன் தான் வட்டப்பாறை அம்மன். அவங்க பயங்கர உக்கிரமாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப கோபமாக இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஆதிசங்கரர் அவங்க உக்கிரத்தை குறைச்சி அவங்கள சாந்தப்படுத்தினார். ஸ்தல மரம்னு சொன்னேன்ல, இந்த ஸ்தல மரத்தில் தான் இந்த சுந்தரர் கல்யாணம் நடந்தது. சிவன் எப்போவுமே அங்கே தான் உட்காந்துருப்பார். சிவன் கழுத்தில் இருக்கிற வாசுகி பாம்பு இருக்குது இல்லை, அதுக்கு சிவன் கூடவே இருக்கணும்னு ஆசை. அதனால் புத்து வடிவில் இங்கே தான் இருந்தது. இங்கேருந்து தவம் செஞ்சு தான் அது அவர்கிட்ட போய் கழுத்தில் எப்போ நிரந்தரமாக இருக்க ஆரம்பிச்சிது. இதை பூலோக கைலாசம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா சிவனே விருப்பப்பட்டு கேட்ட இடம் இல்லை, அவருக்கு அப்போ எவ்வளோ அமைதி கிடச்சிருந்தா அதை கேட்டிருப்பார். அதனால் இந்த இடம். அடுத்தது நம்ம வள்ளலார் இருக்கார் இல்லையா,
அவர் தினமும் அங்கேருந்து வந்து, ஏன்னா இங்கே ஈசனை மாத்திரம் சொல்ல முடியாது, வடிவுடைய பற்றியும் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா 2 பேருமே பயங்கரமான சக்தி. இவங்க இங்கே வந்து ஈசனுக்காக பூஜை செஞ்சு தவம் செஞ்சு அவர் அடைஞ்சாங்க. அதுவும் இங்கே தான். இந்த வள்ளலார் என்ன பண்ணார்னா, தினமும் வந்து அந்த வடிவுடைய அம்மனை பார்த்து ரசித்து பேசுவார். தனியாக அவங்க அழகை பார்த்து வர்ணித்து பாடுவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பி போயிடுவார். இப்படியே நடந்தது. ஒரு நாள் அவர் அந்த வடிவுடையம்மன் அழகை பார்த்தாரு. அவரால் அங்கேருந்து எந்திரிக்கவே முடியல. தன்னுடைய அம்மாவை பார்க்குற ஞாபகத்தில் அப்படியே மெய் மறந்து கண் கலங்க மாணிக்க மாலை அப்படின்ற ஒரு நூலை எழுதினார். இந்த பாட்டில் வந்து வடிவுடைய அம்மனை ஒவ்வொரு பாட்டிலையும் மாணிக்கமே மாணிக்கமேன்னு கொஞ்சுவார். அப்படியே அந்த வடிவுடை மாணிக்க மாலை இந்த இடத்துல தான் பாடினார். பாடி முடித்து நைட்டு நடுராத்திரி ஆயிடுச்சு. சாப்பிடவே இல்லை. சின்ன குழந்த. அவர் எந்திரிச்சு வீட்டுக்கு போகலான்னும் போது அம்மன் எழுந்து வந்துட்டாங்க. வந்து, என்ன ராஜா சாப்பிடாமல் போனால் எப்படி அப்படின்னு சாப்பாடை ஊட்டி விட்டாங்க. அவங்களே உட்காந்து. இது எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் பாருங்களேன். எங்கேயுமே கிடைக்காத விஷயம் இதெல்லாம். இது வந்து அந்த கோயிலில் நடந்திருக்கு. நம்ம அருணகிரிநாதர் இருக்கார். அவர் எப்போ பாரு சிவன்கிட்ட எனக்கு எப்பப்பா முக்தி, ஏன்னா அவர் நிறைய இடம் சிவனையும் முருகனையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டாரு. எப்பப்பா எனக்கு முக்தி கொடுக்க போகிறார். உடனே அவர்கிட்ட ஒரு கரும்பை கொடுத்துட்டாரு. இந்த கரும்பை சாப்பிட்டுக்கிட்டே வா, எந்த இடத்துல இனிப்பாக இருக்குதோ அப்போ வந்து உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்ட்டார். இந்த அருணகிரிநாதரும் ஒவ்வொரு இடமா நின்று அந்த கரும்பை சிவனாலயமாக போய் கரும்பை சாப்பிட்டு பார்த்தாரு. முக்தி கிடைக்கல. ஆனால் இங்கே வந்ததுமே அவருக்கு அது இனிக்க ஆரம்பிச்சுது. இது நமக்கு இனிப்பை கொடுக்குது, இது முக்தி கொடுக்க போகிற நேரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே விளையாடிட்டு இருந்த அந்த கோவில்கிட்ட இருந்த கடற்கரையோரம் போயிட்டு குழந்தைங்க விளையாடும்போது அங்கே போயிட்டு நான் மறைஞ்சிக்கிறேன், என்னை நீங்கள் வந்து ஒரு கூடை போட்டு கவுத்துருங்க அப்படின்னு சொல்லி விளையாடி கடைசியில் அந்த குழந்தைங்க எடுக்கும்போது அங்கே ஒரு லிங்கமாக மாறிட்டார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அருணகிரிநாதரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், அவர்லாம் இருந்தாரா அப்படின்னு கூட யோசிச்சிருப்போம். ஆனால் எல்லாத்துக்குமே இந்த கோவில்கள் கண்டிப்பாக சான்றிதழ் இருக்குது, கல்வெட்டில் இருக்குது. இன்னும் இதெல்லாம் முக்தி ஸ்தலம். இப்போது ஈசன் வந்து பிரளயத்துலேருந்து தப்பிக்க வச்சு ஒரு கோவில் இருக்குதுன்னா அது எத்தனை யுகங்களை கடந்தது. இந்த மகிழ மரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்து மாத்திரம் இல்லை, இந்த கோவில்களில் எங்கே வேணாலும் ஸ்தல மரம் போகிறீங்கல்ல, அதை ஒரு கட்டி அணைச்சி கண்ணை மூடி உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். நீங்கள் பார்த்ததை விட இந்த உலகம் பார்த்ததை விட இந்த மரத்துக்கு உயிர் இருக்குதுங்க. இது நிறைய விஷயங்களை அங்கே பார்த்துருக்குது. இன்னொரு விஷயமும் சொல்ல போகிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்த அசுரர்கள் வேதங்களை திருடிட்டு போயிட்டாங்க. இவங்க அதை வந்து கடலுக்கு அடியில் ஒளிச்சு வச்சாங்க. அதை வந்து 4 பிரிச்சுட்டாங்க. இது எல்லாமே தெரியும் நமக்கு. அந்த வேதத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பெருமாள் மச்ச அவதாரம் எடுத்தார். இவர் எடுத்துட்டு அந்த கடலுக்கு அடியில் போய் அந்த வேதத்தை எடுத்துன்னு வந்தார். அதை எங்கே வச்சு கொடுத்தாரு தெரியுமா? ஈசனுக்கு பிடிச்ச அந்த மகிழ மரத்தடியில். அந்த மகிழ மரத்தை பாருங்களேன், ஈசனையும் பார்த்துருக்குது, மகாவிஷ்ணுவையும் பார்த்துருக்குது, வந்து வணங்கின எல்லா தெய்வங்களையும் பார்த்துருக்குது. பார்வதி தேவி அடிக்கடி ஈசனை நினச்சி வணங்குறதையும் பார்த்துருக்கு. இப்படியெல்லாம் ஒரு மகிழ்ச்சி இந்த கோயிலில் இருக்கா? நம்ம ஊரில் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம எப்படிங்க விட்டுற முடியும்? இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சக்தி வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி நாளில் போயிட்டு இந்த கோவிலில் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஆற்றல் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பிரியப்பட்ட அந்த சிவன் அந்த கோவிலுக்கு அப்போ வராரு. நான் சொன்ன கோவிலுக்கெல்லாம் அவர் அங்கே வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாரு. அவர் மகிழ்ச்சியாக வாழ்ந்த இடங்க இது. நம்மளே நம்ம ஊருக்கு போனோம்னா முதல்ல எங்கே போவோம்? நம்ம வாழ்ந்த இடத்த தேடி தானே. அப்போ இதெல்லாம் அவர் எவ்வளோ ஒரு புண்ணியமான இடம் பாருங்கள். இதை நீங்கள் போனீங்கன்னா தவற விட்டுறாதீங்க. இங்கேயும் நீங்கள் சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு அந்த மரத்தை ஒரு தழுவிட்டு, ஏன்னா பாக்கியம் செஞ்ச மரம். நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அந்த காலையே 10 வாட்டி தொட்டு கும்பிடுவோம். இதெல்லாம் வந்து
உயிர்கள், இவங்கெல்லாம் வந்து தேவர்கள், இவங்கெல்லாம் எத்தனை ஒரு ஆச்சரியமான விஷயங்களை பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கோவில்லாம் நம்ம ஊர்லேயே இருக்கிறதுன்றது எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். எத்தனை வெளிநாட்டில் நம்ம இப்படியெல்லாம் ஒரு பாக்கியத்தை பார்க்க முடியும். நம்ம நாட்டோட பெருமை இது ஒன்றுத்துலேயும் தெரியுது பாருங்கள். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, சொல்கிறேங்க. மீதி கோயிலை சொல்லணும் இல்லை. திருக்கடையூர் அமிர்தகண்டேஸ்வரர். ஆமாம், உங்களுக்கு நான் சொல்லும்போதே ஒரு யோசனை வரும். ஆமாம், எதுக்காக 60 வயசு முடிஞ்சவொடனே இல்லை வந்து 60ஆம் கல்யாணம் நடக்கும்போது இந்த கோயிலுக்கு மாத்திரம் எதுக்காக குறிப்பாக போகிறோம் அப்படின்றது உங்கள் மனசில் எழும்பினது எனக்கு தெரியுது. அத்தனை சக்தி வாய்ந்தது, உயிரை திருப்பவும் கொடுக்கறது. அப்படி என்ன நடந்தது? இந்த அமிர்தகண்டேஸ்வரர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மார்கண்டேயனை காப்பாற்ற யமதர்மராஜாவை எட்டி உதைச்சார் தெரியுமா? அந்த கோவிலில் தான் நடந்தது அந்த விஷயம். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அதனால தான் நம்ம அதுக்கு போகிறோம். மார்கண்டேயன் மேலே பாச கயிறை வீட்டுறதுக்கு யமதர்மராஜா இந்த கோவிலுக்கு வந்தார். இங்கே தான் வந்து மார்கண்டேயன் ஈசனுடைய காலை கெட்டியாக இருக்க அணைச்சிக்கிட்டாரு. அப்போ வந்து அந்த யமதர்மராஜா பாசக்கயிறை வீசுகிறாரு. அது வந்து ஈசனுக்கு கோபம் வந்துட்டு தன்னுடைய காலால் அவரை எட்டி உதச்சி விரட்டி அனுப்புகிறாரு. என்னுடைய பக்தனை நீங்கள் யாருமே தொடக்கூடாது, நம்ம அவருடைய பக்தர் ஆகிறதுக்கு தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு, நானும் உன்னுடைய பக்தன்தான்ப்பா, என் உயிரையும் பார்த்துக்க அப்படின்னு போய் கும்புறதுக்கு தான் 60 வயசுக்கு மேலே போகிறோம். 60ஆம் கல்யாணம் நடக்கும்போது அந்த கோயிலுக்கு போகிறோம். இவ்வளோ பெரிய சிறப்பெல்லாம் இந்த கோயிலில் இருக்குது. ஆமாம், சிவனை பற்றி சொல்லிட்டேன். இங்கே இருக்கிற அம்மனை சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியம் வரும். வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கர்ப்பரட்சாம்பிகை. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, ஒரே கோவிலில் 2 சக்தியா? நான் சொன்ன கதைகளில் ஒவ்வொரு கோயில்லையும் 2 சக்தி. இதில் வந்து கர்ப்பரட்சாம்பிகை இது ஒன்றும் இல்லைங்க. ஒரு பொண்ணு நடுராத்திரி நிற மாத கர்ப்பிணியாக, இந்த இடம் அப்போ வந்து காடு, இந்த காட்டு வழியாக அந்த பொண்ணு போயிருக்கு. போகும்போது ரொம்ப ஆபத்தாக சில ஆட்கள் வந்து அந்த பொண்ணு கூட தகராறு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு போய் விழுந்ததில் அது வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த கர்ப்பம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு, கரு. ஈசன் இந்த விஷயம் தெரிஞ்சு உடனே அம்பிகை, லலிதாம்பிகை உடனே போய் அந்த கர்ப்பத்தை காப்பாற்று அப்படின்னு ஈசன் கேட்டார். அவர் சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியுமா பாருங்கள். இதை சொல்லும்போதே உடம்பு சிலுக்குது. அந்த அம்மா ஓடி போய் அந்த வெளியில் வந்த கருவை தன்னுடைய கையில் ஏந்திக்கிட்டு அதை அப்படியே அணைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பெண்ணு எல்லா காயமும் ஆறி வரும்போது, ஏன்னா இந்த அரக்கர்களால் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமையினால் உடல் காயம் மாறி வரும்போது அந்த குழந்தைய அழகான உருவமாக கையில் கொடுத்தாங்க. இந்த சக்தி எத்தனை ஆலயங்களில் நடந்திருக்கு. இந்த கர்ப்பரட்சாம்பிகை அதனால தான் ஒவ்வொரு மாதமாக இருக்கிற பெண்ணும் தன்னுடைய வயிற்றில் இருக்கிற கரு கொஞ்சம் சரியில்லை, நிற்கலை, தன்னுடைய கருவில் வந்து நீர் இல்லை, இப்படியெல்லாம் தகவல் வரும்போது முதல்ல வேண்டது கர்ப்பரட்சாம்பிகை தான். அம்மா, என் குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும். அந்த தாய்க்கு தெரியும் அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கணுன்னு. அதுக்கப்புறம் நம்ம வேண்டிட்டு வந்த அப்புறம் அந்த குழந்தை அந்த தாய் கைக்கு போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு பிரசவம் முடிஞ்ச உடனே அந்த அம்மா கிட்ட காமிக்கிறதுக்காக நம்ம குழந்தைங்கள அங்கே கூட்டிகிட்டு போகணும். அப்போது நம்ம வந்து அவங்களுக்கு அந்த இடத்த நெய்னால் அபிஷேகம் பண்ணுறதோ, எடைக்கு எடை பணம் போடுறதோ, இல்லை அம்மன் கிட்ட கொடுத்து அந்த குழந்தைய வாங்குறதோ, இப்படி நிறைய பிராயச்சித்தங்கள் செய்வாங்க. ஆனால் ஒரு வயிற்றில் கரு உருவாக இந்த சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் முடியாது. எவ்வளோ சக்தி பார்த்திங்களா இந்த அம்மா கிட்ட. இன்னும் முடிக்கவே இல்லைங்க, இன்னும் விஷயம் இருக்குது. இந்த கோவிலில் நடந்த ஒரு விஷயந்தான் இதுவும். இங்கே வந்து நம்ம அபிராமி பட்டரை பற்றி தெரியும் நமக்கு. அவர் வந்து சரியான அம்பாள் பக்தர்.
எப்போவும் அங்கே வந்துட்டு நல்லா காலை போட்டு மடக்கி உக்காந்துட்டு அம்மா அம்மான்ற வார்த்தையை தவிர அந்த லலிதா அந்த அம்மா லலிதா அம்பிகா, அதனால தான் லலிதா சரஸ்வரநாமம் அங்கே தான் வந்து ஆதிசங்கரர் எழுதினார். அம்மா கேட்க அவர் எழுதினார், என் மேலே பாட்டு எழுது அப்படின்னு. அப்புறம் லலிதா சரஸ்வரநாமம் அங்கே தான் உட்காந்து எழுதினார். இப்போ இந்த அபிராமி பட்டருக்கு வருவோம். இந்த கதையை நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம், யாராவது சொல்லியிருப்பாங்க, நமக்கு தெரியும். ஆனால் இதில் இருக்கிற ரகசியம் நம்மளுக்கு தெரியாது. அவர் இந்த அம்மனை நினச்சி கண்ணை மூடியே உட்காந்துருப்பார். டெய்லி காலையில் வந்துடுவார், சாயங்காலம் வரைக்கும் அம்பாள் பக்தர் இல்லையா, கண்ணை மூடி அப்படியே உட்காந்துப்பார். இவர் சொல்கிறதெல்லாம் பலிக்கும். அம்பாள் பக்தராக இருந்தால் அவர் நிஜமான அம்பாள் பக்தர், அதனால் பலிச்சுது. இவர் அப்படியே கண்மூடி உக்காரும்போது இந்த அம்மனுடைய சக்தியும் இந்த ஈசனுடைய சக்தியும் தெரிஞ்சுட்டு இவங்கள பார்க்கறதுக்கு சரபோஜி மகாராஜா இந்த கோவிலுக்கு வந்தார். தீர்த்த கலையில் அந்த கரையில் போய் குளிக்கும்போது இந்த மாதிரி வந்து இங்கே ஒருத்தன் இருக்கான் அம்பாள் பக்தன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சும்மா விளையாட்டா அவர்கிட்ட வந்து, என்னப்பா நீனா அம்பாள் பக்தனா, இன்றைக்கி என்ன திதி அப்படின்றாரு. அன்றைக்கி அமாவாசை. ஆனால் அவர் வாயிலேருந்து என்ன வந்துச்சு, இன்றைக்கி பௌர்ணமி. ஏன்னா அவர் கண் முன்னாடி தெரியறது அம்பாள் முகம். அதை எப்படி இருட்டுன்னு அவரால் சொல்ல முடியும்? அது சக்திக்கு செய்கிற துரோகம். அவர் கண்ணுக்கு வந்து அந்த இருட்டு கூட பிரகாசமாக தெரியுது அம்பாள் சக்தி இருக்கிறதுனால. அவர் பௌர்ணமி. அரசருக்கு விளையாட்டாக போயிடுச்சு. இது மறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, உண்மை தானே, பௌர்ணமி தானே அப்படின்னாரு. நிச்சயமாக பௌர்ணமி தாயா போ அப்படின்ட்டாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், ஆனால் இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சொல்லிட்டு போயிட்டார். போனதோடு இல்லாமல் பக்கத்து ஊரில் போய் தங்கிட்டு, இந்த பாரியா சாயங்காலம் போய் நம்ம அந்த பட்டரை பார்க்கலாம். அவர் சொன்ன மாதிரியே சாயங்காலம் பௌர்ணமி இல்லைன்னா அவருக்கு தூக்கு தண்டனை தான். அது எப்படி அவர் இன்னும் அம்பாள் பக்தராக இருந்தால் சரியாக சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்து ஊர்லேயே தங்கிட்டார். இப்போ இவர் கண் விழிக்கும்போது ஐயர் ஓடி வந்துட்டார். என்ன சாமி, எப்பவும் போல் தியானத்தில் உக்காந்துட்டீங்க, அரசர் வந்து வேற உங்ககிட்ட விளையாடிட்டு போயிட்டாரு, இந்த மாதிரி என்ன அப்படின்னோடனே அவருக்கு பார்த்துக்கலாம் போப்பா அப்படின்னு போயிட்டார். சரி, இவர் பார்த்துக்கலாம் போயிட்டாருன்னு சொல்லிட்டீங்க, இவர் ஏன் பயப்படல? அந்த அளவு அம்பிகை மேலே அவருக்கு நம்பிக்கை. சாயங்காலம் திரும்பவும் வந்து தியானத்தில் உக்காந்துட்டார். உட்காரும்போது இப்போ அரசர் வந்து அவர் வந்து உக்காந்துட்டாரு, சாயங்காலம் நிலவு வரலன்னா நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் உக்காந்துருக்க நேரம் சரபோஜி மகாராஜா வந்துட்டார். இந்த அதிசயத்தை பார்க்கணும், நம்ம இந்த கோயிலோட சிறப்பை தெரிஞ்சுட்டு தானே வந்தோம், இந்த அதிசயத்தை நம்ம பார்த்தா எப்படி இருக்கும்? அவருக்கும் அந்த அம்மன் மேலேயும் சிவன் மேலேயும் பக்தி, அது அந்த பவர் தெரிஞ்சு தான் அவரும் வந்திருக்காரு. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாரு. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், மத்தியானம் வீட்டுக்கு போகும்போது சாப்பிட போயிருக்கார். அப்போ மனைவி வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்களே. நான் சொல்லலை, என் வாக்கில் அம்மா இருந்தது, அதுதானே சொல்லிச்சு, அது பார்த்துக்கோ அப்படின்ட்டார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம், என்னடா இது இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அவங்கள சாயங்காலம் கோயிலுக்கு வந்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேராக அம்பாள் சன்னதிக்கு போய் அவங்க காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அம்மா, நீ தான் என் புருஷனை இறக்காமல் பார்த்துக்கணும். இப்போ தெரியுதா அவங்களுக்கு திருக்கடையூருக்கு எதுக்கு போகிறாங்கன்னு? இவங்க போய் கெஞ்சினவுடனே அந்த அம்மா சைலண்ட்டாக இருந்தாங்க. இவர் அப்போ தான் அந்த அபிராம அந்தாதி 100 பாட்டை பாடினார். இப்போ அவர் ஒரு கயிறு கட்டிட்டார். இந்த கயிறை ஒரு நூல் ஏணி மாதிரி கட்டிட்டு அது மேலே போய் உட்காந்துட்டார். கீழே நெருப்பு வச்சுட்டாங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கயிறாக அவர் அறுப்பார். இப்படி அறுக்க அறுக்க கிட்டத்தட்ட ஒரு 70வது பாட்டோ இல்லை 78வது பாட்டுன்னு நினைக்கிறேன். அது பாடும்போது, அம்மா இதுக்கப்புறம் என் புருஷனுக்கு ஏதாவது ஆச்சு நான் சும்மா விட மாட்டேன்னு இந்த அபிராமி பட்டருடைய மனைவி அந்த அம்மா கிட்ட சொல்ல, அவங்க ஒத்த காலை வச்சு எந்திரிச்சு நின்று வேகமாக வெளியில் ஓடி வந்தாங்க அந்த 78வது பாட்டுக்கு. ஓடி வந்தவங்க தன்னுடைய பக்தனை காப்பாற்றணுமே, காதில் போட்டிருந்த அந்த தடாகம்ன்றது பெரிய கம்பல், அதை கட்டி வானத்தில் தூக்கி வீசி எறிஞ்சாங்க. இந்த காட்சியை அங்கே இருந்த பக்தர்கள் அத்தனை பேரும் சரபோஜி மகாராஜா உட்பட
எல்லாருமே இதை பார்த்து மெய் மறந்து போனாங்க. அது சுழண்டுட்டே போயிட்டு அமாவாசையான அன்னைக்கு பௌர்ணமி வந்துச்சு. இவர் அதை பார்த்த சந்தோஷத்தில் விடாமல் மீதி பாட்டையும் பாடி முடித்தார். இந்த பக்தையோட வேண்டுதலுக்காக இறங்கி வந்த அம்மன் ஒவ்வொரு பக்தைக்காகவும் அவங்களுடைய கணவர்களை காப்பாற்ற இறங்கி வர்றதுக்காக ஒரு காலை முன்னாடி வச்சா மாதிரியே உட்காந்துருப்பாங்க இந்த அம்மா. ஒன்று குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்குற அம்மனாகவும், பக்தர்களின் அதாவது பக்தைகளின் கணவர்களை காப்பாற்றக்கூடிய தெய்வமாகவும், ஈசன் பக்தனுடைய உயிரை யமன்கிட்ட இருந்து காப்பாற்றுற கடவுளாகவும் இருக்கிறது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த கோயில் பாருங்கள். இன்னும் சொல்லியே முடிக்கல. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த மகா சிவராத்திரியில் இவ்வளோ சிவன் கோயிலை பற்றி கேட்குறீங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த அபிராமி பட்டர் இருந்தாரா? இவர் அம்மன் மேலே பாடும்போது அம்மன் பௌர்ணமியை வர வச்சாங்களா? இப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு 3வது 4வது வீடு தான் இந்த அபிராமி பட்டருடைய வாழ்ந்த வீடு. இன்றைக்கும் அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவருடைய வம்சத்தை சேர்ந்தவங்க அங்கே இருக்காங்க. சரபோஜி மகாராஜா இவருக்காக நிறைய நிலப்பலன்களை கொடுத்து அவரை மகிழ்விச்சு அவரை வணங்கிட்டு போனார். அவர் கொடுத்த அந்த சொத்துக்களும் இவங்க வம்சத்தை சேர்ந்தவங்க பராமரிக்கிறதா இன்றைக்கும் தகவல் இருக்குது. இன்னொரு விஷயமா இருக்குங்க. என்னைக்கு இவர் பௌர்ணமியை வர வச்சாரோ அன்னைய நாள் இந்த கோவிலில் எல்லாரும் விளக்க அணைச்சிட்டு அவர் பௌர்ணமிக்கு எப்படி அம்பாள் கம்பலை போட்டு வர வச்சாங்களோ அதே போல் திடீர்னு அந்த பௌர்ணமி வர்ற நேரம் இவங்க அவர் அந்த 78வது பாட்டு, அதாவது அந்த இடத்துல ஒரு விழா மாதிரி கொண்டாடுறாங்க. இந்த எல்லாருமே அபிராமி அந்தாதி அங்கே உட்காந்து பாடுவாங்க. அந்த 78வது பாட்டு வரும்போது கோவில் விளக்கு மொத்தமாக அணைப்பாங்க. 78வது பாட்டு முடிவில் பிரகாசமாக கோயிலே அப்படி ஒரு பிரகாசமாக இருக்கும் விளக்கு. அதுக்கப்புறம்தான் பூஜைகளும் ஆராதனைகளும் நடக்கும். எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்களேன். இதில் பயங்கரமான சக்தி இருக்குங்க. எனக்கு இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோவிலுக்கு திருநாவுக்கரசர் கூட நிறைய தடவை வந்திருக்காரு. இந்த அபிராமி பட்டர் கூட பேசி பழகியிருக்காரு. இவங்கெல்லாம் வாழ்ந்த இடம்ன்றது எவ்வளோ சக்தி வாய்ந்தது. இதெல்லாம் தவற விடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அங்கே இங்கே போகாமல் இங்கே ஒரு நாள் போனீங்கன்னா நான் சொன்ன 1000 முறை ஈசனை சந்தித்த பலன் கிடைக்கும். இப்போது இன்னும் ஒரு கோயிலை பார்க்க போகிறோம். இந்த கோயில் இருக்க பயங்கர சக்தி வாய்ந்த கோயில். ஏன்? இங்கே தான் 8000 வருஷத்து பழமையான மங்களநாதர் இருக்கார். இவர் அங்கே இருக்காரா? எங்க, அவர் பிறந்த ஊரே அதாங்க. உலகத்தில் சிவன் ஆலயம் தோன்றிய முதல் கோவில் திருக்கோச மங்கை, உத்தரகோச மங்கை. இதுதான் அந்த கோவில். உலகத்தில் முதல் சிவன் கோவில். நீங்கள் எங்கே ஒன்றாலும் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். 8000 வருஷத்தை கடந்தது. இந்த இறைவன் மங்களநாதர், இறைவி மங்களநாயகி. எப்போவும் திருமண கோலத்தில் காட்சியளிப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் ஈசன் இருக்காரு. அதனால் இந்த ஈசன் தோன்றிய இடம் அந்த இழந்த மரத்தடி. அந்த மரம்தான் ஸ்தல மரம். அது இன்றைக்கும் பூக்குது, காய்க்குது. எவ்வளோ அதிசயம் பாருங்களேன். இது இன்னைக்கு வரைக்கும் அழியவே இல்லை இந்த மரம். எத்தனை ஆச்சரியங்களை, 8000 வருஷத்துக்கு ஒரு மரம் இருக்குதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே தான் எல்லா கோவில்லையும் அம்பாள் தான் ஈசன் இருக்கிற பள்ளி அறைக்கு போவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த கோவிலில் மாத்திரம் ஈசன் தான் பார்வதியை தேவியை தேடி பார்ப்பாராம். இங்கே தான் பள்ளியறை பூஜை முதலாக நடந்த இடம். இங்கே ஒரு பாட்டு பாடுவாங்களாம். இந்த பாட்டை தான் எல்லா சிவன் கோவில்லையும் பள்ளியறை பூஜைக்கு பாடுவாங்க. இங்கே 6 அடி உயரமுள்ள ஒரு நடராஜர் சிலை இருக்குது. இது மரகத நடராஜர். இவரா? அதை விட பிரம்மாண்டம். இவரை பற்றி பேசாதவங்க இருக்க முடியாது. இவர்
அபிஷேகத்துக்கு போது தான் பார்க்க முடியும். இவருடைய கையில், உடம்பில், காலில் எல்லா இடத்துலையும் மனுஷனை போல் நரம்பு அப்படியே தெரியும். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். உண்மையிலே ஒரு மனுஷன் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அது போல் இருப்பார். அதனால தான் இவரை எப்போவும் சந்தன காப்புலேயே வச்சிட்ருப்பாங்க. ஈசனுக்கு பிடிக்காத பூ எது? உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தாழம்பூ. அதுதான் பொய் சொல்லுச்சு. இங்கே இருக்கிற ஈசனுக்கு தாழம்பூக்கு சாவு விமோசனம் கொடுத்து அதை தன்னுடைய கழுத்தில் மாட்டியிருக்காரு. ஆமாங்க, அவருக்கு இந்த தாழம்பூவை எப்போவும் கழுத்தில் போட்டுக்கிறது பிடிக்கும். எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்கள். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. உலகத்தில் தோன்றின முதல் கோவில். இவர் பார்வதி தேவிக்கு வேத ரகசியத்தை சொன்ன இடம் இதான். மரகதலிங்கம் நரம்பு தெரிய இருக்கிறதும் இங்கே தான். ஈசன் தாழம்பூவை விரும்பி போட்டுக்கிற இடம் இதான். இங்கே அம்மன் மணக்கோலத்தில் இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமணமாகும். ஈசன் பிறந்த சொந்த ஊரும் இது தாங்க. இந்த நாவல் பழ மரத்துக்கிட்ட அவர் எப்போவும் தியானம் பண்ணிகிட்ருப்பாராம். இங்கே இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க. இங்கே பேச வந்த மாணிக்க வாசகருக்கு நேரடியாக காட்சியும் கொடுத்துருக்காரு. வாழ்ந்த இடம். ஆனால் இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் பிறந்து அவருடைய நேரடியான காட்சியை பார்த்துருக்காங்க. திருவிளையாடலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீன், அதாவது மீன் வீசிய படலம் அப்படின்னு ஒரு காட்சி வரும். இது நடந்த இடம் இந்த இடத்துல தாங்க. இது எவ்வளோ பெரிய புண்ணியம் வாய்ந்தது பாருங்கள். திருவிளையாடல் நடந்த இடம். அம்பாள் சிவனை பூஜித்த இடம். கிட்டத்தட்ட எத்தனையோ பேருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1000 மகரிஷிக்கும் முனிவர்களுக்கும் மோட்சம் கொடுத்த இடம். இவங்க அத்தனை பேரும் இந்த வேதங்களை அசுரர்கள் எடுக்காத அளவுக்கு அத்தனை பேரும் ஒன்றா தீயில போய் விழுந்தாங்க. இவங்க அத்தனை பேரையும் தனக்குள்ளே அவர் அப்படியே அணைச்சிக்கிட்டாரு. அந்த அஷ்டலிங்கம் அந்த கோவிலில் இருக்குங்க. அது பயங்கர சக்தி வாய்ந்தது. ஒரு முனிவர் இருந்தாலே நம்ம எத்தனையோ வாட்டி அந்த கோயிலுக்கு போவோம். இது 1000 முனிவர்களும் சித்தர்களும் மகரிஷிகளும் இருந்த இடம்ன்றது எவ்வளோ சக்தி பாருங்கள். இவங்க யாருமே இந்த கோயிலுக்கு போகாமல் இருக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு இந்த சக்தி தெரியும். அதனால் கண்டிப்பாக அவங்கெல்லாம் போயிடுவாங்க. இது இந்த கோயிலோட ஆற்றல். இது ஈசன் பிறந்த இடம்ன்றதுனால கண்டிப்பாக இங்கே ஈசன் இங்கேருந்து போகவே மாட்டார். பிறந்த வீட்டை யார் தாங்க மறக்க முடியும்? அப்போது இவருக்கும் இந்த இடம் பிடிச்ச இடம். இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு கோயில் இருக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் நான் 4 கோயிலை சொல்லிட்டேன். அடுத்த கோயிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். பட்டீஸ்வரம். இங்கே காமதேனுவோடைய பொண்ணு அதுதான் இங்கே பூஜை பண்ணியிருக்கு. அது பேர் பட்டி. அதனால தான் இது பட்டீஸ்வரம். பட்டி வணங்கியதுனால பட்டீஸ்வரம்ன்ற பேர். இந்த இடத்துல ஈசனை வணங்கினதுக்கு ஈசன் மேலே அதோட குளம்படி, அதாவது கால் தடயம் இன்றைக்கும் இருக்குது. இது அம்பிகை தவம் செய்த இடம். நம்ம பார்த்த எந்த கோவில் எல்லாமே அம்பிகையும் சிவனுக்காக தவம் செய்த இடம். அப்போது எவ்வளோ சக்தி இருக்கும் பாருங்கள். தவம் செஞ்சு ஈசனை அடைஞ்ச இடத்துல நமக்கும் ஈசன் அருள் புரிவார் இல்லையா? இந்த ஊரில் மாத்திரம் 5 விஷயம் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலங்க. அவ்வளோ சக்தி. 1, பிறவா புலி. இது ஸ்தல மரம், புளிய மரம். இதில் இருக்கிற எந்த ஒரு விதையையும் எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஊர்லேயோ வேறு எங்கேயாவது நட்டாலோ கண்டிப்பாக முளைக்காதுங்க. இங்கே இருக்க ஈசன் பட்டீஸ்வரர். நாயகி பச்சை நாயகி. இப்போ முதல்து சொல்லிட்டேன், பிறவாப்புளி. இது ஸ்தல மரம். இது வேறு எங்கே நட்டாலும் முளைக்காது. இதை நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க. வெளிநாட்டிலேருந்துலாம் கூட இதை சோதித்து பார்த்துருக்காங்க. இரவா பனை. இது வரைக்கும் இது இறந்ததே இல்லை. பல பிரளயங்களை தாண்டினா கூட இந்த மரம் அப்படியே தான் இருக்குது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். இது பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. அதில் குளித்தா மனநலம் சரியில்லாதவங்களுக்கெல்லாம் சரி போதான். நிறைய புண்ணியங்கள் நிறைஞ்ச தீர்த்தம் அது. இந்த இரவாப்பனை. 3வது, இந்த ஊரில் மாடுகள் சாணம் போட்டுச்சுன்னா அது எத்தனை நாள் ஆனாலும் அதில் ஒரு புழு கூட வரவே வராது. ஏன்னா இது புண்ணிய பூமி.
கண்டிப்பாக அதில் ஒரு புழு கூட வந்ததில்லை. 4வது விஷயம் நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஊரில் வாழறாங்க இல்லையா, இங்கே யார் வீட்டில் யார் இறந்தாலும் அவங்களுடைய வலது கால், அந்த வலது காது இருக்குது இல்லையா, அது அப்படியே மேல் நோக்கி இருக்குமா. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். இறந்த உடனே அந்த மனிதனுடைய வலது கால் டக்குன்னு மேல் நோக்கி திரும்பிக்கும். ஏன்னா ஈசன் வந்து உபதேசம் செய்வார் அப்படின்றது இந்த கோவிலில் நடக்கிற, இந்த ஊரில் நடக்கிற ஒரு விஷயம். இது எவ்வளோ ஆச்சரியம் வாய்ந்தது. இது அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் பார்த்துருக்காங்க. ஏன்னா யாருக்குமே இறப்பு இல்லாமல் இருக்காது. இதை நிறைய பேர் ஆச்சரியத்தோடு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இது எல்லாமே சோதிச்சு பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இறந்த உயிர்களுக்கு இந்த அஸ்தி கரைக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நொய்யல் ஆற்றில் தான் கரைப்பாங்க. இந்த இடத்துல வந்து சிலர் எலும்புகளோடு வந்து அஸ்திகளை கரைப்பாங்க, கரைச்சி பார்த்துருக்காங்க. அப்படி கரைக்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்குதுங்க. அந்த எலும்புங்கள்லாம் கல்லாக மாறிட்டு தான். இது எத்தனை விதமான ஆச்சரியம் பாருங்களேன். இதெல்லாம் சொல்லவே முடியாத ஆச்சரியம். இந்த 5 உண்மையும் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இன்றைக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியும். இது அத்தனையுமே அதிசயம் வாய்ந்த கோயில், சிறப்பு மிகுந்த கோவில். இது அத்தனையும் ஈசன் வாழ்ந்த கோவில். ஈசன் பிரியப்பட்டு நான் இங்கே தான் இருக்க போகிறேன், எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னது தன்னுடைய நண்பர்கள் கூட, அதாவது சுந்தரர் கூட, தன் மனைவி கூட உட்காந்து ஒருத்தர் எங்கே உட்காந்து பேசுவாங்க, நமக்கு பிடிச்ச இடம், நமக்கு நம்பிக்கையான இடம், நமக்கு உரிமையான இடம், இந்த இடத்துல தான் வந்து சகஜமாக உட்காந்து ஒரு மனிதன் பேசுவான். இந்த இடத்துலலாம் ஈசன் வந்து இன்றைக்கும் வாழறதா சொல்கிறாங்க. அது நடக்குது. ஈசன் வந்து இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக தவற வர்றதே கிடையாது. நம்ம பிரியப்பட்ட இடத்த நம்ம போய் பார்ப்போம். நம்ம மனிதரான நம்மளே நிறைய இடங்களுக்கு போக விரும்புகிறோம். நம்ம பிரியமான இடத்த தவற வர்றதில்ல. சித்தர்கள் இன்றைக்கி வாழறதா சொல்கிறாங்க. நம்ம அவங்கள ஒளியாக தான் பார்த்துருக்கோம், அதாவது ஆத்மாவாக பார்த்துருக்கோம். அதுபோல் ஈசனும் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆத்ம வடிவில் வந்து வாழறாரு. அவர் இந்த எந்த இடத்தையுமே மிஸ் பண்ணுறதில்ல. முக்கியமாக இந்த மகா சிவராத்திரி, இந்த பிரதோஷ நாள், இப்படி எத்தனை நல்ல விஷயம் நடக்குதோ அவர் நேரடியாக அந்த கோயிலுக்கு வந்துடுவார். இதை புரிஞ்சுக்கிட்ட சித்தர்கள் யாரும் அவரை தனியாக விடுறதே இல்லைங்க. அவங்க அத்தனை பேரும் அங்கே வந்துடுவாங்க. அந்த நடந்த அந்த புண்ணிய பூமி இருக்குது பாருங்கள், இறைவன் வாழ்ந்துட்டு போனால் கூட பரவாயில்ல, அந்த இடத்துல வந்து அவர் தங்கியிருக்காரு, நிறைய விவாதம் பண்ணியிருக்காரு, தன்னுடைய நாயன்மார்கள்கிட்ட சண்டை போட்டிருப்பார், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுருப்பார். நாயன்மார்கள் கூடலாம் இவர் பயங்கரமாக சண்டை போடுறவர் தான். ஏன்னா பிரியம் எங்கே இருக்குதோ அங்கே விவாதம் இருக்கும். இவர் அந்த மாதிரிலாம் சண்டை போடுறவர். சில பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு, ஃப்ரெண்டுக்காக தூது போகிறாரு, அம்மன் கூட பேசுகிறாரு. இவ்வளோ புண்ணிய பூமியில் நம்ம போய் சும்மா உக்காந்துட்டு வந்தாலே அவருடைய ஆற்றல் அங்கே தான் சுற்றிட்டுருக்கோம். அம்மனுடைய சக்தியும் அங்கே தான் நிறைஞ்சிருக்கும். இந்த 5 கோயிலுமே பயங்கர புண்ணியம் வாய்ந்ததுங்க. ஆனால் இதை நீங்கள் போய் மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக இதில் 5 கோயில், அதனால தான் இந்த பதிவை உங்களுக்கு உடனடியாக கொடுக்குறேன். நீங்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோவிலில் ஏதாவது ஒன்றுத்துக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த ஈசன் உங்கள் பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்ருப்பார். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். பூலோக கைலாசம் எல்லாமே இந்த கோவில்களை சொல்கிறாங்க. இறைவன் ஒத்திப்போன்னு சொன்ன இடம், இறைவன் கருவை காப்பாற்ற சொன்ன இடம், இந்த 5 ரகசியம் இருக்கிற இடம், உபதேசம் பண்ணுற இடம், இந்த திருவாரூர் தியாகேசர் ராஜா வாழ்ந்த இடம், பூதகணங்களோட வீதியுலா போகிற அழகு, இதெல்லாம் சொல்லும்போது மெய்சிலுக்குதுங்க.
இந்த எந்த கோயிலுமே நீங்கள் மறந்துடாதீங்க, எதையுமே விடாதீங்க. இந்த இறைவனை கண்டிப்பாக கெட்டியாக பிடிச்சிங்க. நம்மளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதான் சிலர் சொல்லுவாங்க, இன்றைக்கி தவற விட்டால் திரும்ப கிடைக்காதுன்ற மாதிரி. நம்ம உடம்புல தெம்பு இருக்கும்போதே இந்த கோவிலுக்கெல்லாம் கண்டிப்பாக போங்க, ஈசனை வழிபடுங்க. ஈசன் தான் நமக்கு ஆக்கமும் அழிவும் தரக்கூடியவர். அவரை எந்த காலத்துக்கு கொண்டோ தவறிடாதீங்க. அவர் நம்ம கூடவே இருக்கார். அவர் பூலோகத்தில் அரூபமாகவும் உருவமாகவும் இருக்கார். இது உத்தரகோச மங்கையில் அவர் சொந்த ஊர், அவர் வாழ்ந்திருக்காரு. அதுக்கும் நிறைய ஆதாரங்களும் கல்வெட்டும் இருக்குது. அந்த 365 லிங்கம் ஒரு கோவிலில் இருக்குன்னா, அந்த 365 ஒரு லிங்கம் வருதுன்னா ஒரு கோவிலுக்கு, அதை யாரோ ஒருத்தர் அங்கே வந்து வடிவமைச்சு, இப்போ அம்மன் வந்து அங்கே தவம் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு லிங்கத்தை உருவாக்குவாங்க, அவங்க அதை வச்சுட்டு தவம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த 365 மிகப்பெரிய சக்தி வந்த இடம் எவ்வளோ பெரிய ஒரு இடம். இந்த நான் சொன்ன இந்த 5 கோவிலுமே 5000 8000 வருஷங்களை கடந்தது. சில நூறாண்டுகள் கோவிலே நம்மளுக்கு பெரிய சக்தியை கொடுக்குது. சில கோவிலுக்கு சும்மா போயிட்டு வந்தாலே நமக்கு நல்லதை தருது. இத்தனை ஆண்டுகளை கடந்த இந்த கோயில் எவ்வளோ சக்திகளை நம்மளுக்கு அள்ளி கொடுக்குது. இந்த சக்தியின் ஆற்றல் வெளிப்படுற நேரம்தான் ஈசனுக்கு உகந்த இந்த மகா சிவராத்திரி, பிரதோஷம். ஈசனுக்கு உகந்த எல்லா நாளுமே, ஈசனுக்கு உகந்ததுன்னு இல்லாமல் ஈசன் வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லா நாளுமே நமக்கு இங்கேருந்து சக்தி கிடைக்குது. என்ன, அந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் ஈசனுடைய சக்தி அதிகமாக வெளியில் வரும். இப்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த கோவிலில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அவரை நோக்கி தவம் செஞ்சுட்டு வாங்களேன், நீங்கள் 1000 தடவை ஈசன் கோயிலுக்கு போவேனாங்க. அதோட மொத்த பலனும் உங்களுக்கு இதில் கிடச்சிரும். கர்மவினை, பாவம், இதேதோ சொல்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் தேவையே இல்லைங்க. இங்கே போயிட்டு வந்தாலே ஈசனுடைய கருணை பார்வையில் நம்ம பற்றுவோம், நம்மளுடைய மொத்த பிரச்சனையும் தீந்துடும், ஈசனுடைய அருள் கிடச்சிரும். இது கண்டிப்பாக பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது அத்தனையும் ஒரே இடத்துல தான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்கணுன்றதுக்காகவே பேசியிருக்கேன். உங்களுக்கு இதை உண்மையை சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். இந்த கோவில் ரகசியம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அங்கே என்ன ஆற்றல் இருக்குதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு ரகசியமாக உங்களுக்கு சொல்லணும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, சாமியை பார்க்கணுன்னு முன்னாடி போகாதீங்க. முன்னாடி போனால் கண்டிப்பாக சக்தி கிடைக்காது. ஆரோ வடிவில் நின்னாதான் சக்தி கிடைக்கும். அதாவது ஆண்கள் வலதுபுறமாகவும் பெண்கள் இடதுபுறமாகவும் நிற்பாங்க. இது ஐதீகம். இப்படி நிற்கும்போது இறைவனுடைய சக்தி ஆரோ வடிவில் அப்படியே வரும். அதனால தான் அந்த ஐயருங்க சொல்லுவாங்க, 2 பேரும் இப்படி தள்ளி நில்லுங்க. நேரடியாக நிற்கிறவங்களுக்கும் சரி, ஆனால் ரவுண்டு வடிவில் தான் அந்த சக்தி வரும். நம்மக்கிட்டேயும் அந்த சக்தி இருக்குது, ஆனால் அது நம்ம இப்படி போய் ஈசனையும் அம்மனையும் வணங்கும்போது இந்த சக்தி வெளிப்படுது. அதுவும் ஆரோ வடிவில் தான். நம்மக்கிட்ட ஒருத்தராலேயே நெருங்க முடியாது. இந்த நல்ல நாளில் கண்டிப்பாக தவற விடாமல் நிறைய சித்தர்களுடைய ஆத்மாவும் மகான்களுடைய ஆத்மாவும் ஈசனை பார்க்கறதுக்காக தேவர்களுடைய ஆத்மாவும் இந்த கோவிலில் தான் சூழ்ந்திருக்கும். அப்போது மொத்த சக்தியும் உங்களுக்கு மொத்தமாக கிடைக்குதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லலைன்னா எப்படி? உங்களுக்கு இல்லைன்னா தெரியாது இல்லையா? ஏதோ நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போவீங்க, சாமி கும்பிடுவீங்க, விரதம் முடிப்பீங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்களேன். இந்த அற்புதத்தை விட உங்கள் வாழ்நாளில் வேறு அற்புதத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்களுக்கு நான் சொன்ன கருத்து பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து கேளுங்க. உங்களுக்கு சிவராத்திரி அன்னைக்கு இரவு இதை கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சிவனோட அருள் மொத்தமாக கிடைக்கும். நிறைய தேவர்களின் அருளும் சித்தர்களுடைய அருகாமையும் உங்களுக்கு கிடச்சி உங்கள் துயரம் அத்தனையும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும்.
உங்கள் வாழ்க்கையில் அத்தனையும் இனி நீங்கள் நினச்ச மகிழ்ச்சி மட்டும்தான் கிடைக்கும். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா.